அண்ணே உங்க வீட்டுல 20 லட்சம் ரூபாய் கார் நிக்கிற, அந்த காருக்கு பதிலாக ஒரு வீடு வாங்கலாம்ல. கொடைக்கானல 50 லட்சம் ரூபாய்க்கு பங்களா இருக்கிற, அதுல ஒரு பகுதியை வித்துட்டு இங்க வீடு வாங்கலாம்ல. 5 ஆண்டு காலம் குடியிருந்து விட்டு ஒரு மாதம் கூட வாடகை கொடுக்கவில்லை. அவர் அதிமுக ஆட்சியிலே வழக்குக்கு போனார். அதிமுக ஆட்சியால் சீமானை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தலைமையின் கீழ் இருக்கிற ஆட்சியில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. சீமான் உடனே வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதான் அவருக்கு கோபம் வருகிறது. மிகப்பெரிய சுயநலவாதி, மக்களை கூறு போடுகிற ஒரு அரசியல்வாதி. எனவே இந்த அரசியலை முறியடிப்பதற்கு, இந்த அரசியலை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு, இந்த அரசியலை இந்த மண்ணில் வளர விடாமல் முளையிலேயே கிள்ளி எறிவதற்காகத்தான் இந்த தமிழர் தேசியம் என்கிற பெயரிலே சாதி வெறியையும் இனவெறியையும் இந்த மண்ணில் விதைத்து எதிர்கால தலைமுறையை கொலைக்களத்திற்குள் தள்ள நினைக்கிற பாசிசவாதிகள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். தமிழ் புலிகள் கட்சியினுடைய நோக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, வர்க்க தேசிய அரசியலை முன்னெடுப்பது, வர்க்க முரண்பாடுகளை களைந்து தொழிலாளர் ஒற்றுமையை ஒருங்கிணைப்பது, மொழி அடையாளங்களை கடந்து, சாதி அடையாளங்களை கடந்து, மத அடையாளங்களை கடந்து ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து சாதி ஒழிந்த தமிழ் தேசத்தை படைப்பது என்கிற நோக்கத்தில் தமிழ் புலிகள் கட்சி என்கிற கட்சியை தொடங்கி 13 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சீமான் என்கிற பாசிஸ்ட் பிரிவினவாதி தலைமையில் சில செல்லா காசுகள், அரைவேக்காடுகள் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே இளைஞர்களை திரட்டி மக்களை கூறு போடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மொழியை அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள், சாதியை அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள், இன தூய்மைவாதம் பேசுகிறார்கள். இன தூய்மைவாதம் பேசுவது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல் என்பதை உலக வரலாற்றில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன தூய்மைவாதம் பேசிய நாடுகள் எல்லாம் இரத்த களத்தில் நின்று மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம் பல்வேறு அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டாலும் இன்றைக்கு முற்போக்கு அரசியல் பேசுகிற தலைவர்களால், தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நாம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் அரசியல் ஆற்றலாய் திரட்டப்பட்டிருக்கிறோம். நாம் அறிவு சார்ந்த சமூகமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை குலைக்கின்ற வகையில், இதை சீர்குலைக்கின்ற வகையில், இந்த ஒற்றுமையை தகர்க்கின்ற வகையில் இன்றைக்கு போலி தமிழ் தேசியவாதிகள் தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக, இந்த திருட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக நாம் சாதி ஒழிந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தமிழர் ஒற்றுமை கருத்தரங்கை மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறார். சமூக நீதி கட்சி தொடங்கி திராவிட
சித்தாந்த கொள்கை தொடர்ச்சியாக இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு சாதி ஒழிப்பிலிருந்து, சிறுபான்மை சமூக பாதுகாப்பிலிருந்து, அனைத்து மக்களுக்கான கல்வியை கொடுப்பதிலிருந்து, ஆண்டான் அடிமை முறையை ஒழிப்பதிலிருந்து, பெண்ணடிமை தனத்தை ஒழிப்பதிலிருந்து, இன்னும் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நூற்றுக்கணக்கான அடிமை முறைகளை தகர்த்ததிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு அளப்பரிய பணியை செய்து வருகிறது திராவிட இயக்கம். கூடுதலாக சிறுபான்மை சமூகத்துடைய அமைப்புகள், தலித் அமைப்புகள், அம்பேத்கரிய பெரியாரி அமைப்புகள், இஸ்லாம் சகோதர அமைப்புகள் ஒன்று திரண்டு பாசிசத்துக்கு எதிராக இன்றைக்கு மிகப்பெரிய அணியை கட்டி இந்த மக்களை பாதுகாத்து வருகிறோம். இதை உடைப்பதற்கான முயற்சி தான் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இன தூய்மைவாதம் பேசி மக்களை துண்டாடி வருகிறார்கள். ஆக்ரோஷமாக கத்துகிறார்கள், கோபப்படுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று கூப்பாடு போடுகிறார்கள், மக்களையே திட்டி தீர்க்கிறார்கள். நான் அமைச்சராக வேண்டும் அல்லது அதிபராக வேண்டும், இந்த நாட்டை எங்கள் கையில் தர வேண்டும், அப்படி தராத மக்களை நான் என்ன செய்வேன் என்று சொல்ல மாட்டேன் என்று கதறுகிறார்கள் மேடையிலே. இதையெல்லாம் நீங்கள் சீமானுடைய அரசியல் மேடைகளிலே உங்களால் பார்க்க முடியும். வசீகரமாக பேசுகிறார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார், இளைஞர்களை கவர்ந்து பேசுகிறார், நகைச்சுவையோடு பேசுகிறார் என்றெல்லாம் நமக்கு தோன்றும். நமக்கே தெரியாமல் நம்மை அழிப்பதற்கான வேலையை செய்கிறார்கள். அவர் மேடையில் சொல்லுகிற எந்த திட்டமும் ஒரு காலம் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நாட்டில் குறைந்தபட்ச மாநில உரிமையை வைத்துக் கொண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற, டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் நுகர்ந்து கொண்டு இந்த சீமான் உள்ளிட்ட அடிவருடிகள் சொல்லுகிற எந்த திட்டத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். தமிழர் கடல் பகுதியில் மீனவர்களை இதுவரைக்கும் சிங்கள ராணுவம் கிட்டத்தட்ட 1500 மீனவர்களுக்கு மேல் கொலை செய்திருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இதுவரைக்கும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படையை அமைப்பேன், சிங்கள ராணுவத்தை சுட்டு வீழ்த்துவேன், மீனவர்களுக்கு நான் ஆயுதங்கள் வழங்குவேன் என்று இந்த சீமான் போராடிட்டுக் கொண்டிருக்கிறார். கற்பனை கேட்டால பொய்யை அவர் மக்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசில் அங்கம் வகித்துக் கொண்டு நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தமிழர் கடற்பரப்பில் நெய்தல் படை அல்ல ஒரு கான்ஸ்டபிள் கூட உன்னால் நியமிக்க முடியாது. மீறி நீ அதை செய்தால் இந்திய ராணுவமே உன்னுடைய கான்ஸ்டபிளை கொலை செய்யும். சிங்கள ராணுவமும் இந்திய ராணுவமும் இணைந்து கொண்டு உன்னுடைய படையை வீழ்த்தும். இதுதான் அறிவியல். உன்னுடைய எல்லா பொய்களையும் நம்புவதற்கு நாங்கள் முட்டாள்கள் அல்ல. தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். முழுக்க முழுக்க புழுகு மூட்டையை 2000 ஏக்கர் நிலத்தை வாங்குவேன், அதில் 1000 மாடுகளை மேய விடுவேன், ஹெலிகாப்டரிலே மாடு மேய்ப்பேன், கம்ப்யூட்டரிலே மாடு மேய்ப்பேன் என்று புருளாவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு மாவட்டத்திற்கு 2000 ஏக்கர் என்று சொன்னால்
கிட்டத்தட்ட 50 பண்ணைகளை இவர் உருவாக்கினார். 1,00,000 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. 1,00,000 ஏக்கர் நிலம் தனியாரிடம் இருக்கிறது. தனியார் பண்ணையார்கள் முதலாளிகள் வைத்திருக்கிறார்கள். 1,00,000 ஏக்கர் இடத்தை எங்கிருந்து எடுப்பாய்? இப்போதே அறிவிக்க முடியுமா? நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சீமான் சொல்ல முடியுமா? அனைத்துமே வெட்டி பேச்சு, நடைமுறைப்படுத்தவே முடியாது. டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை நம்பி முன்னால் எதுவும் செய்ய முடியாது, மீறி எதுவும் செய்ய முடியாது. இறுதியாக தமிழ் தேசியத்திற்கு மொழியை அளவுகோலாக வைத்திருக்கிறார். தமிழை தவிர்த்து யாரெல்லாம் பிற மொழி பேசுகிறார்களோ அவர்கள் தமிழர்கள் அல்ல, அவர்களுக்கு ஆளுகிற உரிமை இல்லை, வாழுகிற உரிமை மட்டும்தான் இருக்கிறது என்று முழங்கி வருகிறார், கொள்கையாக வைத்து வருகிறார். அதை தீர்க்கமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். இப்படி சொன்னால் பிற மொழி பேசுகிறவனுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேள்வி எழுப்புகிறார். இதுதான் போலி தமிழ் தேசியவாதிகள் என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். தேர்தலிலே பங்கெடுக்கிற சீமான் தமிழை தவிர்த்து பிற மொழி பேசுகிற எந்த மக்களின் வாக்கு எனக்கு தேவையில்லை என்று அறிவித்துவிட்டு தேர்தல் களத்திலே நிற்க முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரையாவது பெற முடியுமா? பெற முடியாது. அவர்கள் கூட நின்று கொண்டிருக்கிற தம்பிகள் வெறும் இன கவர்ச்சியினால் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் இவர்களை வைத்து கோடி கோடியாக வெளிநாட்டில் இருந்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். கொடைக்கானலில் பங்களா, உள்ளூரில் 20 லட்சத்திற்கு காரு, இன்னும் பல சொத்துக்களை வைத்திருக்கிற சீமான் இந்த நாட்டையே ஆள துணைக்கிற எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, இது வரலாற்று துயரம் என்று சொல்லுகிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நாட்டில் குடியிருப்பதற்கு வீடு இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த நாட்டில் 3 நேரம் உண்பதற்கான உணவு கிடைக்கவில்லை, இன்னும் குறவர், இருளர் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு குடியுரிமையே இல்லை, குடும்ப அட்டை இல்லை, வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, ஆதார் எண் இல்லை. இவற்றை பற்றி கவலைப்படாத சீமான், இவற்றை வரலாற்று துயரம் என்று சொல்ல முடியாத சீமான் தனக்கு வீடு இல்லை என்பதை வரலாற்று துயரம் என்று சொல்லுகிறான். யாராவது இதை கேள்வி கேட்டதுண்டா? கூட இருக்கிற தம்பிகள் எவனாவது இதை கேட்டிருப்பானா? அண்ணே, உங்க வீட்டுல 20 லட்சம் ரூபாய் கார் நிக்கிற, அந்த காருக்கு பதிலாக ஒரு வீடு வாங்கலாம்ல? கொடைக்கானல 50 லட்சம் ரூபாய்க்கு பங்களா இருக்குற, அதுல ஒரு பகுதியை வித்துட்டு இங்க வீடு வாங்கலாம்ல? எவ்வளவு பெரிய சுய ஒழுக்கம் இல்லாத, நேர்மை இல்லாத, பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர் சீமான். அவர் வாடகைக்கு குடியிருக்கிற பெருமாள் நாடார் என்கிற வீட்டில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் குடியிருந்து விட்டு 1 மாதம் கூட வாடகை கொடுக்கவில்லை. அவர் அதிமுக ஆட்சியிலே வழக்குக்கு போனார். அதிமுக ஆட்சியால் சீமானை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தலைமையின் கீழ் இருக்கிற ஆட்சியில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. சீமான் உடனே வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதான் அவருக்கு கோபம் வருகிறது. ஐயோ, காலி செய்ய சொல்றாங்க. அதான் தலைவர் ஸ்டாலின் அவர்களை வசைபாடுகிறார். உண்மைக்கு புறமான பொய் செய்திகளை சொல்லி ஆட்சிக்கு களங்கம் கொண்டு வருகிறார். அதான் சீமானுடைய வேலை. மிகப்பெரிய சுயநலவாதி, மக்களை கூறு போடுகிற ஒரு அரசியல்வாதி. எனவே இந்த அரசியலை முறியடிப்பதற்கு, இந்த அரசியலை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு, இந்த அரசியலை இந்த மண்ணில் வளர விடாமல் முளையிலேயே கிள்ளி எறிவதற்காகத்தான் இந்த தமிழர் ஒற்றுமை என்கிற கருத்தரங்கு தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தலைமையில இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, மேடையில வீற்றிருக்கிற தலைவர்கள் அனைவரும்
நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டியிருப்பதனால் என்னுடைய கருத்தை இத்துடன் நிறைவு செய்து வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.